Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல வரக்கூடிய நாட்கள்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய வரப்போகுது. அதனால உங்க ஜூனியருக்கும் சரி உங்க சீனியருக்கும் சரி நம்ம சேனல்ல சொல்லுங்க. வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்காது. மேபி நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல கூட என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து நம்ம போற வீடியோ எல்லாமே உங்க ஃபியூச்சர் பத்தின வீடியோஸ் தான் போட போறோம். அதனால டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. ரொம்ப நேரம் பேச மாட்டோம். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் தான் வரப்போகுது. அதனால கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பு லிஃப்டப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்க போகிறோம். சரியா? அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்குரிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேம்பஸ் இன்டர்வியூக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னா அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே நான் எதை நோக்கி நான் போகணும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? அப்போ நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம்பஸ் இன்டர்வியூக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் இயரை கூட விட்டுருங்க. ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம அப்போ தான் காலேஜுக்குள்ளே வருவோம். அதை வந்து காலேஜோட லைஃப் எப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து உள்ளே வர்றதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 இயர் ஆயிருக்கும். இப்போ 1 இயர் ஆயிடுச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேரம், அதாவது 3rd செமஸ்டர் தான் முக்கியமான ஒரு நேரம். சரியா? 3rd செமஸ்டர் அதே மாதிரி 5th செமஸ்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம லைஃப்பில் என்ன பார்த்தா போயிட்டே இருக்கோம். அடுத்தடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா இன்னும் நம்ம நாலேஜ் இன்டெப்த்தாக போகணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிங்களா, அப்போ அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போகணும். ட்ரிபிள் எடுத்துக்கிங்களா, அப்போ அதுக்குள்ளே போகணும். ஈஸினா அப்போ அதுக்குள்ளே போகணும். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் நமக்கு எதுவுமே தெரியாது. சும்மா என் ஃப்ரெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க சொன்னால் அவங்க ஈஸி எடுக்க சொன்னாங்க, அவங்க ட்ரிபிள் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்போம். ஆனால் இப்போ அதே நாலேஜில் இருக்கக்கூடாது. சும்மா அவன் எடுக்க சொன்னா இவன் எடுக்க சொன்னாலும் அந்த பேச்சே இருக்கக்கூடாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாச்சு, அப்போ அடுத்து என்ன லெவலுக்கு போக போகிறோம். ட்ரிபிள் எடுத்தாச்சு, அப்போ அடுத்து என்ன லெவல். அப்போ நான் வந்து 3rd செமஸ்டர் வந்துட்டேன். 3rd செமஸ்டர் இன்னும் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா பசங்களோட ஃபிலிமுக்கு போங்க, நல்லா என்ன பண்ணுங்கள், ஊர் சுற்றலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் பை சேம் டைம் எக்ஸாம் டைமு அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சர் இதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இது என்ஜாய் பண்ணக்கூடிய ஏஜ் தான். இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணுறது மட்டுமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அது மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. சரியா? அதனால ட்ரிபிள்லாம் என்ன இருக்குது, அதில் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது, நம்ம எதை நோக்கி போகணும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் என்ன, நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா பேரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா டயர் 1 காலேஜுக்குள்ளே போன உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, சரியா, நீங்கள் எந்த காலேஜில் இருந்தாலும் சரி என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போகணும். யார் ட்ரிபிள் படிக்கிற பசங்க, சிவில் படிக்கிற பசங்க, மெக்கானிக்கல் படிக்கிற பசங்க, மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிற பசங்க, சரியா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓரியன்ட் கோர்சஸ் இல்லாமல் மீதி எல்லா பேருமே ஐடி ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இதை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணணும். நான் வந்து நீங்கள் ட்ரிபிள் படிக்கிறவங்க ஐடி ஃபீல்டுக்கு போக வேணாம், சிவில் படிக்கிறவங்க மெக்கானிக்கல் படிக்கிறவங்க ஐடி ஃபீல்டுக்கு போக வேணாம் நான் சொல்லவில்லை. நீங்கள் போகலாம். அப்போ இப்போ இருந்தே நான் என்ன மாதிரியான நாலேஜை நான் கேதர் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாக மெக்கானிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து நான் ஒரு ஐடி ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ண முடியும், அப்போ ரெண்டுமே எங்கே வந்து பேலன்ஸ்ட் ஆகும், அப்போ நான் எந்த நாலேஜ் வந்து லிஃப்டப் பண்ணி நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் என்னாச்சும் திங்க் பண்ணி இப்போ இருந்தே நீங்கள் வர்றதுக்கு என்னாச்சும் ரெடி ஆகுங்க. நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன், நான் மெக்கானிக்கல் ஓரியன்டான ஜாபுக்கு போனாவே போதும் அப்படின்னா அது வேறு ட்ராக், அது அந்த ஒரு பக்கம் போகும். ஆனால் நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன், நான் டயர் 1 காலேஜுக்குள்ளே வந்ததே என்னென்னா ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ் உள்ள கம்பெனியில் நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நான் ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்குரிய வேல்யூவான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒரு பைத்தான் பற்றி தெரியுமா, ஒரு கோலன்ட்ரா பற்றி தெரியுமா, ஒரு டேட்டா பேஸ்னால் என்னன்னு சொல்லி தெரியுமா, ஒரு கோடிங்ஸ் உங்களால் எழுத முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் பிரச்சனையே இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்கள்கிட்ட பேசிங்கனாவே அந்த பசங்களை என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாவே நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா பைத்தானை பற்றியும் கோரல்ரா பற்றியும், சரியா, கோடிங்ஸ் எப்படி எழுதுறது, இதெல்லாம் எப்படி வந்து டெரிவ் பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு என்னால் கோடிங் எழுத முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இருந்தே நீங்கள் கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி எந்த கம்பெனியில் நான் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு ட்ரீமை இப்போயே நீங்கள் உருவாக்கணும். அப்போ கேம்பஸ் இன்டர்வியூ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா
கரண்ட்டில் அரியரே இருக்கக்கூடாது. இதுதான் மேக்ஸிமம் 80% கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் அரியர் இருக்கக்கூடாது. அதாவது 7th செமஸ்டர் முடிஞ்ச உடனே தான் நமக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். அப்போ 7th செமஸ்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பேப்பரில் எந்த அரியருமே இருக்கக்கூடாது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் ஸ்கில்லு. அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக கொடுக்குறேன். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க கேம்பஸ் இன்டர்வியூவில். அதே மாதிரி ட்ரிபிள் இ, அதே மாதிரி ஈஸி, இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தா கொடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? இங்கிலீஷில் நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொஞ்சமாவது நீங்கள் வந்து பேசுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா? இந்த ஒரு தனுஷோட படம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தனுஷ் படத்தில் கூட ஒவ்வொரு ஸ்டேஜாக ரகுவரனோட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், நான் இதை கிளியர் பண்ணிட்டேன், குரூப் டிஸ்கஷன் நான் கிளியர் பண்ணிட்டேன், பர்சனல் இன்டர்வியூ நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிகிட்டே வருவார். பார்த்தீங்களா? அதே தான். சரியா? அதே ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்னாச்சு பார்த்தா வந்துகிட்டே இருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக என்னாச்சு பார்த்தா வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியர் வைக்கக்கூடாது. இதை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.